வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 6வது கணக்கு பார்க்குறோம். ஒரு சார்பு f ஆனது f of x is equal to 2x minus 3 என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்து இது கேட்டு ஒரு 4 சப்ஸ்டியூஷன் கணக்காக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த விதியை எழுதிட்டு அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதியீட்டு முறையில் நம்ம இது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சரி, இந்த கணக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கணக்குன்னு போட்டுக்கோங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு f of x போட்டுக்கிறோம். f of xங்கிறது 2x minus 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனில் பகுதி தொகுதியாக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு f of 0 கண்டுபிடிக்கிறோம். தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பகுதி மார்க்கும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. f of 0 எக்ஸுக்கு பதில் 0 போடுறோம். -3 0 இன்ட்டு சம்திங் 0. அப்போனா எனக்கு 0 minus 3னா என்ன வரும்? -3. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? f of 1 எக்ஸுக்கு பதில் 1 போடுறோம். -3 2 -3னா -1. இப்போ கணக்கு எழுதிக்கிறோம். f of 0 ப்ளஸ் f of 1 by 2 -3 -1 by 2 ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டி அந்த அடையாளத்தை அப்படியே போட்டுக்கிறோம். by 2 இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பெருக்கல் விதிகள் தான் இதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு அடி கொடுத்தோம்னா என்ன வரும்? 1 2 2 4 அப்போனா -2. அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு f of x is equal to 0. f of x என்ன எடுத்துக்கிறோம்? 2x minus 3 equal to 0. இந்த -3 வலது பக்கம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ப்ளஸ் ஆகிரும். +3 மாறிடும். அடுத்து இங்கே என்ன 2xன்னு இருக்குது. இது பெருக்கல் அந்த பக்கம் போகும்போது வலது பக்கம் போகும்போது என்னதான் மாறிடும்? வகுத்தலாக மாறிடும். x is equal to 3/2. எளிமையான கணக்கு தான். கொஞ்சம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து 3வது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3வது கணக்கில் f of x is equal to xன்னு கேட்டிருக்காங்க. முந்தின கணக்கில் f of x is equal to 0ன்னு கொடுத்தாங்க. இங்கே f of x is equal to x. அப்படின்னா f of x நம்மளுக்கு தெரியும். என்னது நம்மளுக்கு? 2x minus 3 equal to xன்னு எடுத்துக்கிறோம். வலது பக்கம் உள்ள எக்ஸை இடது பக்கம் கொண்டு வரும்போது என்னதான் மாறிடும்? மைனஸாக மாறிடும். அங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும். இங்கே இடது பக்கம் உள்ள மாறிலி -3 வலது பக்கம் போகும்போது +3 மாறிடும். 2x minus x என்ன வரும்? x equal to 3. x is equal to 3. எளிமையாக இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கே புரியும், எல்லாமே புரியும். அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். 4வது கணக்கு இதே தான். என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of x equal to f of 1 minus x. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 2x -3 அப்படி போட்டுக்கிறோம். இங்கே மட்டும் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்? 1 minus xன்னு போட்டு -3. இப்போ இதை என்ன செய்கிறோம்? விரித்து எழுதுகிறோம். அதாவது பெருக்கி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம். இந்த இடது பக்கம் உள்ளதை அப்படியே வச்சுக்கோங்க. 2 - 2x -3. இப்போ மாறியெல்லாம் ஒரு பக்கமும் மாறிலியெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வருவோம். 2x + 2x 2 - 3 + 3 2 கேன்சல். 4x is equal to 2. பெருக்கல் அந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறிடும். 2/4 கேன்சல் பண்ணேன்னா அப்போனா x is equal to 1/2. ரொம்ப எளிமையாக இருக்குதுல்ல ஸ்டூடெண்ட்ஸு? இதே மெத்தடில் தான் எல்லா கணக்குமே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஒரு கணக்கில் சந்திப்போம்.